அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் தாலி கட்டிட்டு வந்துடலாம். இனிமே நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது. போ வெளியே. என்னப்பா? யாரு ஒரு வார்த்தை கூட இவனுக்கு பறிஞ்சு பேசக்கூடாது. அப்படி பறிஞ்சு பேசினீங்க அவன் கூடவே நடை கட்டுங்க. லட்சுமி, உன் சித்தி சித்தப்பா வர சொல்லு. அவங்க கிட்ட உன்னை ஒப்படைச்சிடறேன். நாட்டாம சொன்ன நல்ல தீர்ப்பை மாத்துறதுக்கு நாம யாரு? என்ன ஆன்னு பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்கன்ற உள்ள வாங்க. வாங்க. சொல்லுங்கம்மா. வெற்றி, போகாதடா வெற்றி. நீங்க இல்லாம நான் இங்க எப்படி? நானும் வரேன். வேண்டாம், நீ அம்மாவை பாத்துக்கோ. போகாதீங்க வெற்றி. வெற்றி ப்ளீஸ். வெற்றி வெற்றி ப்ளீஸ். வெற்றி வெற்றி போகாதீங்க. போக வேண்டாம் சொல்லுங்க அத்தை. அண்ணி சொல்லுங்க அத்தை, போக வேண்டாம் சொல்லுங்க. அழாதீங்க அண்ணி, ஏதாவது பண்ணி வர வைக்கலாம். எப்படியாவது அவனை வர வச்சிருவோம். இல்ல என்னாலதான். அழாதீங்கன்னு சொல்றேன்ல. அழாதேம்மா, அழாதே. வாங்கம்மா போல வா போல.
ஏங்க மழை வர மாதிரி இருக்கு, துணியெல்லாம் எடுங்கன்னு சொன்னல, கேட்டீங்களா நீங்க? என்னங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல அப்படி என்னதாங்க நடக்குது? நான் குழந்தை பெத்துக்கலங்கிறதுக்காக உங்க அம்மா என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. இத்தனை நாளா உங்க தம்பி பொண்டாட்டியா நடிச்சு ஏமாத்துனா அந்த லக்ஷ்மி, உங்க எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்த அந்த லக்ஷ்மி, நியாயமா பார்த்தா அவளை வெளியில அனுப்பிட்டு சாவி கொத்த வாங்கி ஏன் கையில கொடுத்துருக்கணும். இந்த நியாயம் இந்த வீட்ல யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. இது பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் அத்தைய ஒண்ணும் தப்பா சொல்ல வரல. அத்தை எனக்கு தெய்வம் தான். இருந்தாலும் நியாயம் ஒண்ணு இருக்குல்லங்க. இங்க பாரு தென்மொழி, எங்க அப்பா மனுநீதி சோழ மாதிரி. நீதி நேர்மை நியாயம் தான் அவருக்கு முக்கியம். பெத்த பையனே தப்பு பண்ணிருந்தாலும் தண்டனை ஒண்ணுதான். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தப்பு பண்ணிருக்கான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். வெற்றி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. லட்சுமி, உன் சித்தி சித்தப்பா வர சொல். அவங்க கிட்ட உன்னை ஒப்படைச்சிடறேன். அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? நீங்க வெற்றி அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம நீங்க 2 பேரும் கோயில கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இது வரைக்கும் நீங்க பொய்யா வாழ்ந்த வாழ்க்கை நிஜமா இருந்திருக்கும். நேர்மையா இருக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு நினைச்சு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. கடைசியில இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. என் அனுபவத்துல சொல்றேன், எந்த ஒரு விஷயத்துக்காக நாம திருந்துறோமோ அது நாம திருந்தின உடனே நம்மளை விட்டு போயிடும். இப்ப வெற்றி அண்ணன் உங்களை விட்டு போனது கூட நிரந்தரம் கிடையாது. எப்படியும் அவர் உங்களை தேடி வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அப்பா உங்க சித்தப்பாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நான் எங்கேயாவது போயிடுறேன். நான் உங்க கண்ணிலேயே படமாட்டேன். ஆனா நீங்க உண்மையை பேசுறேன்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டும் நம்ம கதையை மட்டும் சொல்லிடாதீங்க. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்த நந்தினியும் சக்தியும் எப்பவோ செத்துட்டாங்க. நீங்க லக்ஷ்மி, என்னோட சின்ன அண்ணி. இதான் நிஜம். இதுவே நிரந்தரமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட ஆசையை நிறைவேற்றீங்களா சின்ன அண்ணி? இதுவே நிரந்தரமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட ஆசையை நிறைவேற்றீங்களா சின்ன அண்ணி? இந்தா இத கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வைப்பியா? போ. வைக்கிறேன் அத்தை. டேய் தம்பி, என்னடா வழக்கமா 1:30 மணிக்கு தான் சாப்பிட வருவேன், இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? என்ன இந்து, என் தம்பி சாப்பிடறதுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டான். என்ன விஷயம்?
இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்துவே எல்லா வேலையும் செய்யட்டும். டேய் என்னடா நீ சின்ன பையனாட்டம்? இதெல்லாம் ஒரு வேலை எனக்கு. நானே உனக்கு சாப்பாடு போடுறேன். என்னால சாப்பாடு போட முடியாதுங்க. வழக்கமா உங்க அக்கா கையில தானே சாப்பிடுவீங்க. இப்பவும் அதே மாதிரி சாப்பிடுங்க. டேய் ஏன்டா அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நானே சாப்பாடு போடுறேன். அதெல்லாம் முடியாதுங்க. அண்ணி சொல்லாம நான் சாப்பாடு எடுத்து போட மாட்டேன். நானே போடுறேன்டா. மணி வர 1:15 ஆக போகுது. சீக்கிரம் சாப்பாடு போடுங்க நீ. நானே போடுறேன்டா. இன்னையில இருந்து நீங்க எனக்காக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எனக்கு துணி துவைக்கிறது, சாப்பாடு போடுறது, பைக்கு துடைக்கிறது எல்லா வேலையும் இந்துவே செய்யட்டும். நீங்க மகாராணி மாதிரி ஜாமுன்னு உக்காந்துருங்க. எப்பவுமே இந்த வீட்டுக்கு மகாராணி நீங்க தான். இந்துவ வேலைக்காரி மாதிரி நடத்துங்கக்கா. இங்க பாருங்க, அண்ணி சொல்லட்டும். அவங்க சொன்னதான் நான் சாப்பாடு போடுவேன். போடுறேன் போடுறேன். எனக்கு பசி இல்லடா. என்னங்க, நானே சமைச்ச சாப்பாட என் கையால போட்டிருக்கேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னங்க அது அண்ணி முன்னாடி? என்னங்க அண்ணி, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுமா? பொண்டாட்டி கையால சமைச்சு போட்டா ருசி அதிகமா இருக்குமா. அததான் என் கைய பிடிச்சு சொல்றாரு. பைரவா, என்னங்க சாப்பிட்டுட்டு இருங்க, அதை வந்துடுறேன். அண்ணி, நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு என் கையால அவருக்கு சமைச்சு போட்டேன். இனிமே அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் செய்ய போறேன். எப்ப புரிஞ்சிருக்குமே என்ன பத்தி? அண்ணி, எனக்கு கிரிமினலாலாம் யோசிக்க தெரியாது. அத்தை அத்தை, சீக்கிரம் வாங்க. என்ன இந்து? அவர் வராரு, நான் சொன்னபடி பேசுங்க. ஏண்டி இந்து, உன் புருஷன் தானே திரு. உன் புருஷனுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிற, டிஃபன் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற, அவனுக்கு தேவையானது எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிற. அவனுக்கு வேண்டியதை அவன் அக்காவே செஞ்சு தரா. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? பொண்டாட்டி தான் புருஷனை கவனிச்சுக்கணும். கல்யாணம் ஆன புதுசுலயே அவனை கண்டுக்காம இருக்க.
ஏண்டி இப்படி செய்யற? இனிமே தெருவ நீ தான் பாத்துக்கணும். நான் எதுக்கு அவரை பாத்துக்கணும்? நான் இந்த வீட்டு மருமக, மகாராணி மாதிரி சொகுசாதான் இருப்பேன். இந்த வீட்ல உங்க பொண்ணு சும்மா தானே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலை? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களே என் புருஷனுக்கு சாப்பாடு போடட்டும், துணியை துவைச்சு போடட்டும், என் புருஷனுக்கு புது துணியும் எடுத்து கொடுக்கட்டும். அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவங்களே செய்யட்டும். அதை பார்த்துக்கிட்டு நான் மகாராணி மாதிரி ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன். நான் இந்த வீட்டு மகாராணியத்தை நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டேன். எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த வீட்டுல சும்மா இருக்கிறவங்க தான் வேலை செய்யணும். அதுதான் என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களை வாழ விடுங்களேன் ப்ளீஸ். புருஷனுக்கு பொண்டாட்டி தான் நீ எல்லாமே செய்யணும். தயவு செஞ்சு என்னை என் வேலையை செய்ய விடுங்க. உங்க பணத்தாசையால எங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் அண்ணி. உங்களை கெஞ்சி கேக்குறேன். என்னடா வேலை சொன்னதுனால உங்ககிட்ட வந்து அழறாளா? எல்லா வேலையும் இந்துதான் செய்யணும்னு கண்டிப்பா சொல்லுங்க. என்னடா இது? அட போடா. டேய், என்னடா பாதியிலே சாப்பாடு வச்சு எழுந்து வந்துட்ட? போய் சாப்பிடு போ. மா, அவனுக்கு போய் சாப்பாடு போடு போ. ஆமா கோடீஸ்வரி, இனிமே இந்துவே எல்லா வேலையும் செய்யட்டும். நீ ஜம்முன்னு கோடீஸ்வரி மாதிரி இருமா. நீயும் கூட சேர்ந்துக்கிறியா? நான் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல. சரி, எப்படியோ போ. அனி, அப்பா உங்க சித்தப்பா எப்ப வராங்கன்னு கேட்க சொன்னாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நானே வரேன். சரி வாங்க. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் தான் உங்க சித்தி சித்தப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவங்கள வர சொல்லிட்டியா? மாமா, இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம இருந்த உண்மைய இப்போ நேரடியா சொல்லுங்க. என்னோட சித்தி சித்தப்பா வேற யாரும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இங்க இடம் வாங்க வந்தாங்க. அவங்கதான் மாமா என் சித்தி சித்தப்பா. பணத்துக்கு ஆசைப்பட்டு சாக போற ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன். வீட்டு வாசல்ல இருக்கிற மெடிக்கல் ஸ்டோரு, டெய்லர் கடை, மளிகை கடை எல்லாமே எங்களது தான். வாடகைக்கு விட்டுருக்கோம். அதுல வர வாடகை, எங்களோட சொத்து எல்லாமே எங்களோட ஒரே வாரிசு சிவசங்கரனுக்கு தான். எங்க பொண்ணு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நந்தினியை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சோம். அந்த மாப்பிள்ளையே நான் சாக போற விஷயத்தை என்கிட்ட சொல்லி நீ எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொன்னாரு. மனச கல்லாக்கிக்கிட்டு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தேன். வேற எங்க போறதுன்னு எனக்கு தெரியல மாமா. சென்னையில இருந்தா எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அப்பதான்
அங்க வந்த பஸ்ல ஏறினேன். அது பொள்ளாச்சி வந்துச்சு. என்னம்மா எல்லாரும் பஸ்ல இறங்கிட்டாங்க, நீ இறங்கலையா? வண்டி டிப்போ போதுமா, இறங்கு. எங்க போறதுன்னு தெரியாம சாகறதுக்காக மலை மேல ஏறினோம் மாமா. நான் அங்கதான் வெற்றியை சந்திச்சேன்.